என் பொண்ணு வந்து ஒரே அழுதுகிட்டே இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ கூட தான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன். அப்புறம் என் பையனும் கரெக்டாக 8 மணி ஆனோன்னே டியூஷன்லேருந்து வந்துட்டான். வந்தோடனே அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு குடுத்துட்டு, துணியெல்லாம் குப்பை மாரி அப்படியே கிடக்குன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் பையன் வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு. பாப்பாவ தான் நீ தூக்கி கொஞ்சுத, அவ கூட தான் விளையாடுற, என்ன நீ கொஞ்சம் கூட வந்து கொஞ்சவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு, அவனையும் மடியில் தூக்கி வச்சு முத்தம்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு, அப்புறம் எங்கள் அத்தை மீன் கொடுத்து விட்டுருந்தாங்க. பசங்களுக்கு பொரிச்சு கொடுக்க சொல்லி, சரின்னு சொல்லிட்டு அந்த மீனையும் வந்து கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பசங்களுக்கு வந்து நைட்டுக்கு சாப்பாடு, காரக்குழம்பு, இந்த ஃப்ரை பண்ண மீன் 3யும் வச்சு தான் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என் பொண்ணு வீடு ஃபுல்லாக டாய்ஸ் கொட்டி போட்டு வச்சுருந்தா. அப்புறம் என் பையன் தான் அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். என் பொண்ணு அதை எப்படிடா கொட்ட அப்படி சொல்லி சுற்றி சுற்றி அவனே வந்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி சிங்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு, மறுநாள் சமையலுக்கு வந்து இந்த சுண்டலையும் வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் 10 மணி ஆயிடுச்சு. நாங்களும் பசங்களும் தூங்க போயிட்டோம். ஓகே பாய்.